இப்போ நம்ம இந்திரா சஹானி கேஸ் 1992 தான் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு 9 ஜட்ஜ் பெஞ்ச் தான் வந்து இந்த கேஸ வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இது ஒரு பெரிய லாங்கான டீடைல்டான ஜட்ஜ்மென்ட் ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ரிசர்வேஷன் வந்து ஈக்குவாலிட்டிய வயலேட் பண்ணுதா? பேசிக் ஸ்ட்ரக்சர வயலேட் பண்ணுதா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஆக்சுவலா ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனலா பார்த்தோம்னா, அது வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் தான். ரிசர்வேஷன் வந்து ஈக்குவாலிட்டி எல்லாம் பிரேக் பண்ணல. ரிசர்வேஷன் வந்துட்டு உண்மையான ஈக்குவாலிட்டிய உண்மையான சமத்துவத்த தான் கொண்டு வருது. ஏன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பிசிக்கலி டிஸ்அட்வான்டேஜையும் நம்மளையும் வந்துட்டு ஒரே கேட்டகரிக்குள்ள வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதே மாதிரி தான் மென்டலி அவங்கள நம்ம வந்து லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்குள்ள அவங்கள ஒழுங்கா ரெஸ்பெக்ட் பண்ணாம சோஷியலி அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம அவங்கள லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்குள்ள தள்ளியிருக்கும் நிறைய விஷயங்கள் மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம கூட இப்போ எப்படி சொல்றது, நம்ம எல்லார் கூடயும் சரிசமமாக வந்துட்டு ஓபிசி வந்து போட்டி போட முடியாது. ஓபிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி கூட சரிசமமாக போட்டி போட முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மென்டல் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கான்ஸ்டியூஷன் வைஸ் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ரிசர்வேஷன்றது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ்க்குள்ள தான் வருது. அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ரிசர்வேஷனை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா மட்டுமே கொடுத்துட முடியுமா? ஆக்சுவலாக கொடுக்க முடியும். ஏன்னா ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ல வந்துட்டு ரிசர்வேஷன் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வேஷனை நீங்கள் நியூ லா தான் பாஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் கவர்மெண்ட் ஆர்டர் மூலியமா கொடுத்துடலாம். பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு லா வந்து புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ரிசர்வேஷன் வந்து ஆன்டி மெரிட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கப்படும். மெரிட்ன்றது மார்க் மட்டும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்து தான் மெரிட்ல சொல்லவும். இப்போ வந்துட்டு ரிசர்வேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கரெக்டான சான்சஸை கொடுக்கணும் அப்படின்றத ரிசர்வேஷன். இப்போ ஒருத்தவங்க எஸ்சி எஸ்டியா இருக்கலாம், ஓபிசியா இருக்கலாம், அவங்க வந்துட்டு ரிசர்வேஷனே யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க டேரக்டா ஜெனரல் கேட்டகரிக்குள்ள போயிடுவாங்க. இதனால ரிசர்வேஷன்ல உள்ள சீட்ஸ் வந்துட்டு குறையாது. இதை வந்து மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் கோ டு ஓப்பன் கேட்டகரின்ற ரூல்குள்ள வந்துருவாங்க. அடுத்து இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, 27% ஓபிசி ரிசர்வேஷன் உண்டு தான். இது வந்து மண்டல் ரிப்போர்ட் படி தான் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டும் அதை அப்ரூவ் பண்ணிடுச்சு. அடுத்து 50% வந்து ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாது சில கேசஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் ஏன் 68% வந்து இருக்குன்றத. அடுத்து கிரீமி லேயர் கான்செப்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. இப்போ ரிச் அட்வான்டேஜ் ஓபிசிஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ரிசர்வேஷனில் வந்துட்டு பயன்பெறக்கூடாது. இது வந்து ஓபிசிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேவா? எஸ்சி எஸ்டியில் ரிச்சாக இருந்தாலும் அப்ளிகபிள் கிடையாது. எஸ்சி எஸ்டியில் கிரீமி லேயரே கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து ரிசர்வேஷனில் ப்ரொமோஷன்ஸில் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் சில கேசஸ் மூலியமாக ரிசர்வேஷன்லையும் ப்ரொமோஷன்லையும் ரிசர்வேஷன் வந்து உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இதோட வந்துட்டு இந்திரா சஹானி கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் இன்னும் ரிசர்வேஷன் டாபிக் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.